லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தொலைக்காட்சியில் நடத்தும் சர்ச்சைக்குரிய டாக் ஷோவான சொல்வதெல்லாம் உண்மையை கிண்டலடிக்கும் விதமாக கடவுள் இருக்கா குமார் படத்தோட டீசர் ஒன்று வெளியாகியிருக்கு. இது முழுக்க கற்பனையே அப்படிங்கிற முன்னறிவிப்போடு வரும் டீசர்ல பேசுவதெல்லாம் உண்மை அப்படிங்கிற பேர்ல ஒரு நிகழ்ச்சி காண்பிக்கப்படுது. அதுல ஊர்வசி தான் நிகழ்ச்சியை நடத்துறாங்க. ஒரு குடும்பத்தோட பிரச்சனையை தீர்க்க டிவி நிலையத்துக்கு அழைக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ், MS பாஸ்கர், RJ பாலாஜி, ஆனந்தி இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்ட அங்க விசாரணையின் போது MS பாஸ்கர் அடிக்கிறாங்க ஊர்வசி. அதை தொடர்ந்து நிகழ்ச்சி கலைபரமாகுது. அனைத்தும் லைவாக காட்டப்பட்டது போல ஒரு காட்சி இடம்பெறுது. ஊர்வசிக்கு இதுல கோமதி கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு பேரு. நிகழ்ச்சி இடம்பெறும் டிவி ஒய் தமிழ் தொலைக்காட்சி. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தொகுத்து வழங்கின சொல்வதெல்லாம் உண்மை அந்த நிகழ்ச்சி வர்றது ஜி தமிழ் தொலைக்காட்சி. படம் வெளியானா இந்த காட்சி பரபரப்பாக பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா தயாரிப்புல இயக்குனர் M ராஜேஷ் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் குமார், நிக்கி கல்ராணி, ஆனந்தி இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்காக மொத்தம் 4 டீசர்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல 2வது டீசர்ல தான் இந்த பேசுவதெல்லாம் உண்மை. மற்ற 2 டீசர்களும் வாரத்துக்கு ஒன்றாக வெளியாக இருக்கு. ஏற்கனவே சிவகார்த்திகேயனையும் விஜய் டிவியும் மாறி மாறி கழுவி ஊத்துற லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இப்ப ஜிவி பிரகாஷையும் ராஜேஷையும் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ரொம்ப சில பேர்லாம் நவுத்திட்டாங்க, யார் பாணி அப்படின்னு. அப்படியே டீசரில் சாங்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருப்பேன். அதிக அசிஸ்டன்ட் டைரக்டர் கொண்ட குழு வந்து ராஜேஷ் சார் தான். பாதி பேரே எனக்கு தெரியாது. பொன்ராம்லாம் வந்து சூப்பர் ஹிட் கொடுத்து கரண்ட்ல இருக்கிற டைரக்டர் மானிட்டர்ல உட்காந்துட்டு ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பாரு, அங்கே சரியில்லை இது சரியில்லைன்னு. அவருடைய ஆர்டிஸ்ட் கிட்ட எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணா போய் கதை சொல்லலாம். அது வந்து அவங்களே டைம் அமைச்சு கொடுப்பாங்க. இந்த டைம் ஃப்ரீயா இருப்பான், கரெக்டா போ 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 அப்படின்னு அமுச்சு விடுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான்னா எதையா ஒன்று வெறுப்பேற்றி விட்டுருவாங்க. அவர் வந்து மெத்தட் ஆக்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க 2 பேரையுமே செம்ம அடிப்பாரு. எங்களுக்கு அடி வாங்குற சீன்லாம் இருக்கும். சார் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா, சுனாமி அதனால தான் வருது அப்படின்னு சொன்னா அவர் வந்து கடுப்பாயிட்டாரு. படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு கடவுள் இருக்காண்டா பிரகாஷ் குமார் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா செம்ம ஹாப்பி. ராஜேஷ் சார் அதே படத்தை பார்த்து கடவுள் இருக்காண்டா குமார்னு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா செம்ம ஹாப்பி.